இறங்கி வாரா. யாரா இருக்கணும் வாரா, யாருன்னு பார்க்கணும்ல. இதனால் இதுவரைக்கும் நம்முடைய வாசல்ல நம்ம பேரை சொன்னா அட்டம் சுளிக்காத அசல் காத்து வீசாத. இன்னைக்கு இப்படி அட்டகாசம் நடக்குது என்றால் இது யார் என்று நாம் பார்க்க வேண்டும். யாரு கொடிமரத்தை அர்த்தவன் யாருன்னு பார்க்கணும்ல. அதனால் ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்தார். வெளியிறங்கி வந்து பார்த்தா என் சுடல ஐயா எப்படி இருக்காரு, செய்வதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணுமே செய்யாத பச்சை குழந்தை மாதிரி 10 வயசு பாலகன் மாதிரி வந்து அமர்ந்திருக்கார். அது வரைக்கும் அட்டகாசம் பண்ணாரு. பகவதி அம்மா வந்து பார்க்கும் போது எப்படி இருக்காரு, பார்த்த உடனே அப்படியே சின்ன பிள்ளை மாதிரி மாறிட்டாரு. அம்மாளை பார்த்த உடனே அம்மாளுக்கு மரியாதை கொடுத்து பச்சை பிள்ளை மாதிரி வந்து உட்கார்ந்திருக்காரு. அப்பதான் பார்த்தால் பகவதி அம்மா இந்த பையன் யாரு என்று தெரியவில்லையே, மலையாளத்து குழந்தை மாதிரி தெரியல. அதனால இந்த குழந்தை யார் என்று கேட்க வேண்டும் என்று பகவதி அம்மாள் ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்து என் மாயாண்டி சுடலை என்று தெரியாமல் அந்த பாலகனிடத்தில் என்ன கேட்டால் தெரியுமா, ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, ஊரு என்னப்பா பேர சொல்லப்பா, நீ பேர சொல்லப்பா, ஒத்த வழியா வந்தது என்னப்பா, பேர சொல்லப்பா, நாடு என்னப்பா நகரம் பேர் சொல்லப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, நடந்து வந்ததோ விவரம் என்னப்பா, நகரம் பேர் சொல்லப்பா, எந்த தேசம் நீ எங்கே இருந்து இங்கே வந்தா, எந்த தேசம் அப்பா அப்பா பாலகனே எந்த ஊரு எந்த தேசம் நீ எங்கிருந்து இங்கு வந்த, ஊரு என்ன பேரு என்ன, நீ ஒத்த வழி வந்தது, நாடு என்ன நகரம் என்ன, நீ நடந்து வந்த விவரம் என்ன, தாயாரு தகப்பன் யாரு, அம்மா அப்பா யாரு என்று நீ என்னிடத்தில் சொல்லணும், நீ உண்மையதோ சொல்லாவிட்டா, நீ ஒளியாமல் சொல்லாவிட்டா நான் உன்னை சும்மா விடவே மாட்டேன், ஒளியாம சொல்ல வேண்டும், ஒளியாம சொல்ல வேண்டும், உன்னை சும்மா நானும் விடவே மாட்டேன். அப்பா ஏ பாலகா, ஏ பாலகா, எந்த ஊரு எந்த தேசம் எங்கிருந்தப்பா இங்கு வந்த, அம்மா உன் ஊரு என்ன பேரு என்ன, என்ன உன் தாய் தகப்பன் யார் என்று என்னிடத்தில் சொல்ல வேண்டும். அம்மா சொல்லப்பா, உள்ளதை உள்ளபடி ஒளியாமல் நீ சொல்லாவிட்டால் அம்மா உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன், விடவே மாட்டேன். ஆமா அம்மா என்று பகவதி அம்மாள் ஆலயத்தை விட்டு வெளியிறங்கி வந்து கேட்டபோது பார்த்தார் என் மாயாண்டி சுடல தெய்வம். அம்மா ஏ அம்மா ஏ பகவதி, அம்மா நான் யாரு தெரியுமா, நான் தான் கைலாசத்தில் வளர்ந்த பிள்ளை. என்னை பெற்றால் பார்வதி, என்னை வளர்த்தால் பேச்சி அம்மா. அதனால் நான் மாயாணம் சென்று மாண்ட பிணங்களை தின்றதுனால, நான் சுடுகாடு சென்று சுட்ட பிணத்தை தின்றதுனால, இடுகாடு சென்று இறந்த பிணத்தை நான் தின்றதுனால, தில்லைவனம் சென்று நான் செத்த பிணங்களை தின்றதுனால, மாணிக்கை கைலாசத்தில் நான் மாமிசத்தை கலந்ததுனால,
இனி கைலாசத்தில் ஒரு நிமிடம் கூட நீ இருக்க கூடாது என்று எங்க அப்பா என்ன கைலாசத்தை விட்டு விரட்டிட்டாரு. பூலோகத்துக்கு விரட்டிட்டாங்க. ஆமா ஆமா, கைலாசத்தை விட்டு பூலோகத்துக்கு விரட்டி விட்டார். அதனால் எங்க போவோம் என்ன செய்வோம் என்று தெரியாமல் வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் அம்மா உன்னிடத்தில் என்று என் மாயாண்டி சுடலை சொன்ன போது ஏ அப்பா ஏ மாயாண்டி நீ எங்க அக்கா மகனா? ஆமா. ஏ அப்பா அச்சி அவசல அப்படியே இருக்கே. அவன் முகத்தை பார்த்த உடனே நினைச்சேன் இத நீ முதலே சொல்ல கூடாதப்பா. முதலே சொல்ல கூடாதா? எங்க அத்தானோட முகம் அப்படியே அச்சு உரிச்சு இருக்க. ஆமா இருக்க. ஆமா. ஏ அப்பா ஏ மாயாண்டி ஐயா சுடல வந்த மகன் நீ எங்கேயும் போக வேண்டாம் அப்பா. ஆமாப்பா. என் வாசலிலே அமர்ந்து கொள்ளு என்று என் அம்பிகை பகவதி அம்மாள் மாயாண்டி சுடலை இடத்தில் எப்படி சொல்லுதா? என்ன சொல்லுதா? என்ன சொல்கிறாள் தெரியுமா? என் மகனே மாயாண்டி மாயாண்டி என் மகனே மாயாண்டி மாயாண்டி பகவானுக்கு மகனேயானார் இந்த பகவதிக்கும் மகன்தானப்பா. அந்த ஈசனுக்கு மகனேயானார் எனக்கும் நீ மகன்தானப்பா. பார்வதிக்கு மகனேயானார் எப்பா மகனேயான் இந்த பகவதிக்கு மகன்தானப்பா. இந்த பகவதிக்கு மகன்தானப்பா. அமர்ந்து கொண்டு எனக்கு காவலாக இருக்கணும். அங்க தெற்கு மூட்டு களிங்களில் திருவாத்தி மூடதி ஏழுக்கார திரவியாண்டோ அங்க இன்பமோடு இருக்குதப்பா. அந்த நல்ல திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் காத்து நீயோ வரவு வேண்டும். காவல் காத்து வந்தேயானா வருடத்திற்கு ஒரு தடவை எப்பா வருடத்திற்கு ஒரு தடவை உனக்கு குடை போட்டு தாரேனப்பா. போட்டு தாரே நாடோ அப்பா என் மகனே மாயாண்டி. மாயாண்டி நீ வந்த மகன் எங்கேயுமே போக வேண்டாம். போகவே வேண்டாம்ப்பா. இங்கேயே நீ அமர்ந்திரு மகனே. அப்படி இங்கே அமர்ந்து கொண்டு தெற்கு மூட்டு களிங்களில் 7 கிடார திரவியம் இன்பமோடு இருக்கிறது. அந்த 7 கிடார திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் காத்து நீயும் வந்தேயானால் நீ காவல் காத்து வந்தேன்னு வையி நான் வருடத்திற்கு ஒரு தடவை உனக்கு கொடை போட்டு தாரேனப்பா என்று பகவதியான அம்பிகை சொன்ன போது பார்த்தார் என் மாயாண்டி சுடல தெய்வம். என்ன சொல்லுதாரு? ஏ அம்மா ஏ பகவதி அம்மா நான் உன் வளப்போருக்கு பிள்ளையாக வந்தேன் உன்னிடத்தில். ஆனா நீ 7 கிடார திரவியத்தை காவல் காத்து வர வேண்டும் என்று சொல்கிறாய். அப்படி நான் காவல் காத்து வர வேண்டும் என்றால் எனக்கு நீ நிலையமது போட்டு கொடுக்க வேண்டும். 21 இடத்தில் 21 நிலையத்தை நீ போட்டு தர வேண்டும். அப்படி 21 நிலையம் நீ போட்டு தந்தையானால் 7 கிடார திரவியத்தை நான் காவல் காத்து வருகிறேன். என் மாயாண்டி கேட்ட போது பகவதியார் நம்ம மகன் மாயாண்டி மாயாணம் போனவே
மாண்ட பணத்தை தின்னவன். அம்மா தின்னவன். அம்மா அதனால் நம்ம திரவியத்தை காவல் காத்து வாரன் என்று சொல்லுதான். சொல்றா. அதே போன்று அவன் கேட்டபடியே நிலையத்தை நாம் கொடுத்தா என்ன? அம்மா கொடுத்தால் என்ன? நிலையம் தானே நம்ம மகன் கேட்கான். கொடுப்போமே. நம்மளுக்கு காவலாக நம்ம பக்கத்திலே இருக்கட்டுமே. காவல் முக்கியம் நமக்கு. இன்றைய நம்பிக்கை அங்கையர்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அம்மா அந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மன் அம்மா அப்படியே ஆகட்டும் என்று சொன்னபோது உனக்கு எங்க எல்லாம் நிலைய வேண்டும் அப்பா எப்படி என்று பகவதியானவள் கேட்டபோது என் மாயாண்டி சுடலை என்ன சொல்கிறார் தெரியுமா? ஏ அம்மா அம்மா பகவதியே, அம்மா அம்மா பகவதியே, 7 கிடார திரவியத்தை காவல் காத்து வரணுமானால் நிலையம் அது எனக்கு வேண்டும். தேரடியில் ஒரு நிலையோ, திரவியத்தில் ஒரு நிலை, கோபுரத்தில் ஒரு நிலை, கொடிமரத்தில் ஒரு நிலை, 4 வாசலுக்கு ஒரு நிலை, கிணத்துளையும் ஒரு நிலை, திரவியத்தில் ஒரு நிலை, மண்டபத்தில் ஒரு நிலை, மடப்பொழியில் ஒரு நிலை, இத்தனையும் தந்தையான இத்தனையும் தந்தையான காவல் காத்து வருவேனமோ. திரவியத்தில் ஒரு நிலையோ, கோபுரத்தில் ஒரு நிலையோ, கொடிமரத்தில் ஒரு நிலையோ, 4 வாசலுக்கும் ஒரு நிலையோ, 4 கிணத்துளையும் ஒரு நிலையோ, அங்க மண்டபத்தில் ஒரு நிலையோ, அங்க மடப்பொழியில் ஒரு நிலையோ, அங்க 21 நிலையம் அதை மாயாண்டி சுடல தெய்வம் அதை இன்பமோடு வாங்குதாரு, அதை இன்பமோடு வாங்கிக் கொண்டு 7 கிடார திரவியத்தை அந்த கல்வன் கொண்டு போகிடாமல் அங்க ஓங்கின கையோடு உருவின வாளோடு அங்க காவல் காத்து வாராரு ஐயா வாராரு கடவுள் மகன் சுடலையா, கடவுள் மகன் சுடலையா கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் 7 கிடார திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் என் நம்பிக்கை பகவதியானவள் இடத்தில் 21 நிலையங்களை பெற்று 7 கிடார திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் ஓங்கின கையோடு உருவின வாளோடு ஆமா ஓங்கின கையை உருவின வாளுமா நின்று திரவியத்தை கல்வன் கொண்டு போகிடாமல் காவல் காத்து வருகிறார். அப்படி காவல் காத்து வரும்போது அந்த கொட்டாரக்கரையம்மன் வாசலில் அப்படி காவல் காத்து வரும்போது அந்த கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் என்ன நடக்கு மாயாண்டி சுடலை காவல் காத்து வரும்போது அந்த மலையாள தேசத்தில் என்ன நடக்குது தெரியுமா? நாட்டிலேயும் நல்ல நாடு
புகழும் நாடு புகழும் நாடு கோடை மாலை பொழியும் நாடு பொழியும் நாடு குளிர்ந்ததென்றல் வீசும் நாடு வீசும் நாடு மாதம் 3 மழை பொழியும் மழை பொழியும் ஐயா மழை பொழி வருடம் 3 பூவிளையோ பூவிளையோ மழை பொழியும் கீர்த்தனைகள் செய்திடுமா பசுக்களும் புலிகளுமே பசுக்களும் புலிகளுமே ஓர் படித்துறையில் நீராடுமே சொரணம் கொண்டு நெல் விதைப்பார் வயலெல்லாம் நெல் விளையோ வரப்பெல்லாம் பழுத்துதீரோ கட்டும் ஒரு களம் இறங்கோ கதிர் உலக்கு நெல் வேலையோ பருவத்தால் அறுத்து வர மருதாலும் பயிராகும் மாடு கட்டி போரடித்தால் ஆளாது ஜன்னல் என்பார் யானை கட்டி போரடி அழகான நந்தம் பூணல் ஊரது நந்தன் பூணல் ஊரது நந்தமுனல் ஊரது அம்மா ஊரதில அப்பேற்பட்ட நந்தமுனல் ஊரதில் அம்மா மாந்திரவாதி காளி பெரும்புளையன் அம்மா மாந்திரவாதி காளி பெரும்புளையனும் அம்மா மனைவி புலக்கொடியார் புலக்கொடியார் அம்மா இருவேர்களும் நந்தமுனல் ஊரதில் ஊரதில சீரோடும் சிறப்போடும் வாழ்ந்து வருகிறார்கள். நானூறு வீட்டாருக்கு நாட்டாம அப்படி இந்த மாந்திரவாதி காளி பெரும்புளையன் அம்மா நந்தமுனல் ஊரதில் எப்படி வாழ்ந்து வருகிறார் தெரியுமா? எப்படி? நந்தமுனல் ஊரதில நந்தமுனல் ஊரதில கட்டத்தெரு 1000 நெட்டத்தெரு 1000 பிள்ளை தெரு 1000 பிராமணர் தெரு 1000 5000 தெருவதில புலையனோட கூட்டத்தில மாந்திரவாதி பெரும்புளைய 300 புலையனிலோ மூத்ததொரு பெரும்புளைய 400 புலையனிலோ நாட்டாமை பெரும்புளைய 500 புலையனிலோ அதிகார பெரும்புளை 600 புலையனி அண்ணாவி பெரும்புளை அப்பேற்பட்ட பெரும்புளை கட்டசு மேல் கைலடு அஞ்சனா மையு உண்டு ஆரோட்ட சிமிழு உண்டு குட்டியேடு மையு உண்டு உண்டு மையி சிமிழு உண்டு அந்த நல்ல மாந்திரத்தால் என்ன என்ன செய்வானா தேரையும் நகல வைப்பான் தெருவிளை
வைப்பான் வீட்டுக்குள்ள இருப்பவளை அவன் வீதிக்குத்தான் இழுத்திடுவானே மாந்திரவாதி காளி பெரும்புளைய அஞ்சனா மையும் உண்டு ஆரோட்ட சிமிழ் உண்டு ஆமா உண்டு உண்டு குட்டியேடு மையும் உண்டு குண்டு மை சிமிழ் உண்டு உண்டு உண்டுமா அந்த மைய வச்சுக்கிட்டு அந்த மாந்திரவாதி காளி பெரும்புளைய என்னமா பண்ணுவா என்ன செய்வான் என்ன செய்றா வேற நகல வைப்பான் தெருவுல நிக்க வைப்பான் நடு தெருவுல கொண்டு போய் விட்டுருவான் நடு தெருவுல கொண்டு விட்டுருவான் எல்லாம் அந்த மைய பண்ணுது மையோட வேலை வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுப்பான் வீட்டுக்குள்ள இருக்க பெண்ணை வீதிக்கு கொண்டு வந்துருவான் வீதியில நிக்கவளை வீட்டுக்குள்ள இழுப்பான் அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புளையனானவன் அவன் வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்குத்தான் இழுத்திடுவானே அறைக்குள்ள இருப்பவளை அவன் அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்தில் இருப்பவளை அறைக்குள்ள அடைத்து வைப்பான் வாழாத பெண்களையும் வாழ வைப்பான் கணவனோடு வாழ்ந்து வரும் பெண்களைத்தான் அவன் வாழாமல் ஆக்கிடுவான் சேர்ந்து வரும் பெண்களைத்தான் சேராமல் ஆக்கிடுவான் சேராத பெண்களைத்தான் சேராத பெண்களை அவன் சேர்த்து வைப்பான் கணவனோடு காளி பெரும்புளையன் மைய கையில வச்சு வைத்து பண்ணாத அட்டகாசம் எல்லாம் பண்ணுதான் அப்பா சொலவ தட்டி பறக்க விடுவான் தொண்ணூற்று காதவழி ஆமா மைய கையில இருந்த உடனே என்ன பண்ணணுமோ அதை செஞ்சிருவான் வீட்டுக்குள்ள இருப்பவளை வீதிக்கு இழுப்பான் வீதியில இருப்பவளை வீட்டுக்குள்ள இருக்க வைப்பான் ஆமா அறைக்குள் இருப்பவளை அம்பலத்தில் ஆட்டி வைப்பான் அம்பலத்துல இருப்பவளை அறையில் அடைச்சு வைப்பான் வாழ்ந்து வரும் பெண்களை வாழாமலும் ஆக்குவான் நினைச்சா ஆக்கிடுவான் வாழாமல் இருக்கும் பெண்களை வாழவும் வைப்பான் நல்ல வேலையும் செய்வான் கெட்ட வேலையும் செய்வான் ஆமா எல்லாம் அந்த மைய பண்ணுத வேலை ஆமா அதாவது மைமாந்திரம் வச்சிருக்கவங்க இப்போதைக்கு வேணா நல்லா இருப்பாங்க அதற்கு பேரு செய்வினை நாம் செய்யக்கூடிய வினை தனக்கே ஒரு நாள் வந்து சேருமா அதுக்கு பேர் தான் செய்வினைம்பாங்க இப்ப நல்லா இருப்பாங்க ஆனா அது அவங்களுக்கே ஒரு நாள் திரும்பும் மைமாந்திரம் வச்சிருக்கவங்களாம் மண்ணோட மண்ணா போவாங்க அது போன்று இந்த மாந்திரவாதி காளி பெரும்புளையன் நந்தமணல் ஊரதிலே இன்னும் என்ன அட்டகாசம் செய்கிறான் தெரியுமா என்ன பண்றா அந்த மாந்திரவாதி பெரும்புளை அம்மி தட்டி பறக்க வைப்பான் 500 காதவழி சொலவு தட்டி பறக்க வைப்பான் 90 காதவழி வானத்தையே வெல்வளை மணலை அள்ளி கைவிரிப்பு அந்த நல்ல கைரதியில நாகமத வரவழைத்து நாகமத வரவழைத்து நாகமத மாந்திரவாதி வைத்து வானத்தையே வில்லாக வளைப்பான் வானத்தை வில் வளைத்து மணலை அள்ளி கயராக திரிப்பான் கயரா திரிச்சிருவான் அப்படி மணலை அள்ளி கயிறு திரித்து அந்த கயிறு வழியா நாகத்தை இறங்க வைப்பானா அப்பேற்பட்ட மாந்திரவாதி பெரும்புளையனோ மனைவியான புலக்கொடி பெண்கொடியாலும் அந்த நந்தமுனல் ஊரதிலே
எப்படி வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? எப்படி? மன்னவனும் தேவியோமா தேவியோமா மன்னவனும் தேவியோமா தேவியோமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்டவனும் தேவியோமா தேவியோமா குணமுடனே வாழ்ந்து வாரா எள்ளுக்கு எண்ணெய் போல இணை விரியார் தோழர் போல பூவும் நல்ல நாரும் போல பொருத்தமுடன் வாழ்ந்து வாரார்களே நகமும் நல்ல சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாரார்களே அந்த மாந்திரவாதி பெரும்புளை மனைவி புலக்கோடி பெண்ணவளோ ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அவர் ஒற்றுமையாய் வாழ்ந்துவார் ஒற்றுமையா புலையனே அந்த புலக்கொடியால் பெண்ணவர் ஏழரையாங்கோபுரமா எதிரே ஒரு மண்டபமா மங்கள் கிணறா அடுக்கடுக்க மாளிகையா சொத்து இருக்கு சுகம் இருக்கு சொத்தால குழந்தை இல்லை மண் இருக்கு மனை இருக்கு மண்ணால பிள்ளை இல்லை பொண்ணு இருக்கு பொருள் இருக்கு பொன்னையால பிள்ளை இல்லை பெரும்புளை புலக்கொடியால் பெண்ணவளோ அவ பிள்ளை இல்லா கவலையது பெருங்கவலை அதிகம் கொண்டாள் மதலை இல்லா கவலைய மனக்கவலை அதிகம் கொண்டாள் அவ குழந்தை இல்லா கவலையது குழந்தை இல்லா கவலைய கொடுங்கவளை கணவா ராஜமன்னா அந்த புலக்கொடி பெண்ணானவள் மாந்திரவாதி காளி பெரும்புளையனிடத்தில் என் கணவா ராஜமன்னா இந்த நந்தமுனல் ஊரதில் நாமளுக்கு பின்னால் நாடாளுவதற்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா. ஆமா மன்னா. நாம் வாழ்ந்திருந்து வைகுண்டம் சேரும் காலம் நமக்கு வழி அனுப்ப ஒரு குழந்தை இல்லையே. செல்வத்துள் சிறந்த செல்வம் மதலை செல்வம். அம்மா மதலை செல்வம் கனியிலே சிறந்த கனி மதலை கனி. அம்மா அதனால் ஏகபோகமான சொத்துக்கள் இருந்தாலும் சொத்தை ஆள்வதற்கு ஒரு குழந்தை வேண்டும். ஒரு குடும்பம் தழைக்க வேண்டும் என்றால் குழந்தை கண்டிப்பாக இருக்க வேண்டும். வாழையடி வாழையாக குடும்பம் வளர வேண்டும் வைங்க. வாரிசு கண்டிப்பாக இருக்கணும். பேர் சொல்ல பிள்ளை இருக்கணும். அப்பதான் இன்னார் மக இன்னாரு இன்னார் மக இன்னாருன்னு தெரியும். ஆமா சொல்லுவாங்க. பேர் சொல்லக்கு பிள்ளை வேணும்ல. ஆமா. அதே போன்று இந்த புலக்கொடி பெண்ணானவளும் என்னம்மா மாந்திரவாதி காளி பெரும்புளையின் இடத்தில் பிள்ளை இல்லாமல் மனம் ஏங்கி தவித்துக் கொண்டிருந்தார். அவள் எப்படி புலம்புதால் தெரியுமா? எப்படி? என்கணவா ராஜ மன்னா என்கணவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளி
கொத்தையதும் குறைத்தேனோ புறமரக்காலந்தேனோ நான் பட்டர நெல்லதில பதற நானும் கலந்தேனோ ஓட்ட நாளி மறக்க போண்டு ஓட்டளந்த தோசை உண்டு நான் தாயில்லா பிள்ளைகளை நான் தலையிலையும் அடிக்கலையேனோ மாதா இல்லா மதளைகளை நான் மண்டையில கொட்டலையேனோ எங்கனவா ராஜமன்னா எஜமானே ரஜகிளி மழை பெய்த முச்சத்தில மண்ணளைய பிள்ளை இல்லை மண்ணளைந்த கையால மடிபிடிக்க மைந்தனில் நரகோடத்து தண்ணீரில நின்றளம்ப பிள்ளை இல்லை கொரகோடத்து தண்ணீரில போதி வைக்க குழந்தை நான் கறிக்கரைக்கும் தேங்காயில் நான் கறிக்கரைக்கும் தேங்காயில் எனக்கு கையேந்த பிள்ளை காளி பெரும்புளையனிடத்தில் மனைவியான புலக்கொடியால் அழுது புலம்புகிறார். புலம்புதா புலம்புதா மன்னா ராஜமன்னா பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையே பிள்ளை இல்லையேன்னு ஒரே புலப்பத்துல வச்சுட்டாங்க. அதனால் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் அடியை புலக்கொடி பிள்ளை இல்லை என்று நீ ஏன் அழுது புலம்புத? அம்மா இப்படி அழுது புலம்புத? 30 வயதானாலும் முக்கண்ணன் அருள் இருந்ததையானால் முடிதரிக்க கண்டிப்பாக குழந்தை இருக்கும். இருக்குமா இருக்கும் பயப்படாத. 40 வயதானாலும் ஆனாலும் நாதனுடைய அருள் இருந்ததையானால் நாடாள குழந்தை வரம் கண்டிப்பாக இருக்கும். இருக்கும் இருக்கும். அதனால் நீ அஞ்ச வேண்டாம் அலைய வேண்டாம். வேண்டாமா. நம் குலதெய்வத்தை மனதில் நினைத்து நீ தவம் இருந்து வந்தேயானால் நமக்கு குழந்தை வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அம்மா. கிடைக்கும் அம்மா என்று மாந்திரவாதி காளி பெரும்புளையன் சொன்னபோது மனைவியான புலக்கொடியானவள் அவர்களுக்கு குலதெய்வம் யாரு 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 இருக்காளே குத்துப்பாறை இசக்கி அம்மா தான் அவங்களுக்கு குலதெய்வம். குலதெய்வம் குலதெய்வமா. இப்ப எல்லாம் சாமியாடி எல்லாம் ஓஞ்சு போய் ரெஸ்ட்ல இருக்கு. ஆமா. அதனால் மாந்திரவாதி காளி பெரும்புளையனுக்கும் மனைவி புலக்கொடியாளுக்கும் குலதெய்வம் குத்துப்பாறை இசக்கி அம்மா. இசக்கி அம்மா. ஆமா இசக்கி அம்மா. அந்த குத்துப்பாறை இசக்கி அம்மனை மனதில் எண்ணி நாம் பிள்ளைக்காக தவம் இருக்க வேண்டும் என்று அந்த புலக்கொடி பெண்ணானவள் தன்னுடைய அரண்மனையில் இருந்து கொண்டு எப்படி தவம் இருப்பதற்காக தவச்சாலை அலங்காரம் செய்கிறாள் தெரியுமா? எப்படி? சாந்து கொண்டு மெல்ல தரை மெழுகி சாந்து கொண்டு மெல்ல தரை மெழி சந்தன தாளம் போட்ட சந்தன தாளம் போட்ட தரைமலை தாளம் போட்ட சந்தன கோலம் போட்ட
கொண்டு தரைமெழுகி சந்தனத்தால் கோலம் போட்டார். பாலால் தரைமெழுகி பன்னீரால் கோலம் போட்டு மாவால் தரைமெழுகி மஞ்சளால் கோலம் போட்டார். அப்படி கோலம் போட்ட இடமதில் தலைவாளை இலை விரித்து விநாயகரை பிடித்து வைத்தார். நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்களை எடுத்து வைத்து குத்துப்பாறை இசைக்கியம்மனை மனதில் நினைத்து அவ தவம் செய்து வந்தார். அப்படி தவத்தை செய்து வந்து குத்துப்பாறை இசைக்கியம்மன் அருளாள என்ன செய்தா தன் தவத்தை முடித்து விட்டு தன்னுடைய அரண்மனையில் பச்சரிசி சாதத்தை பொங்கினாள். பச்சரிசி சாதம் சமைத்து அதை தரையிலே படைத்தாள். தரையிலே படைத்து ஒரு உருண்டை சாதத்தை கன்று குட்டிக்கும் மற்றும் ஒரு உருண்டையை எடுத்து காக்காவிற்கும் காகத்திற்கும் கொடுத்து மீதி உள்ள சாதத்தை எப்படி அருந்தினாள்? தன் பெரங்கையை பின்னால கட்டி மண்டி போட்டு அமர்ந்து கொண்டு வாயால் அந்த அமிர்தத்தை எடுத்து உண்டாள். மண்சோறு சாப்பிட்டாள். அந்த மண்சோறு சாப்பிட்ட மகிமையினாலையும் குத்துப்பாறை இசைக்கியம்மன் அருளாலையும் அந்த மாந்திரவாதி காளி பெரும்புளையின் மனைவியான புலக்கொடி பெண்ணானவள் குத்துப்பாறை இசைக்கியம்மன் அருளால அன்று மாதம் குளிமறந்தாள். அன்று மாதம் குளிமறந்தாள். அதுவே கூலி கர்ப்பமானாள். முத்து நல்ல குளிமறந்தாள். முழுகாம இருப்பாளா 40 நாள் கர்ப்பமானாள். நாதனையே தஞ்சம் என்றாள். ஊரறிய ஒரு மாதம் 30 நாள். நாடறிய 40 நாள். 2 மாதம் 60 நாள். 90 நாள் 3 மாதம். 3வது மாதத்தில பூலக்கோடி பெண்கோடிக்கு முத்து முத்தா வியர்த்திடுமா. முகத்தில் காலை குடுத்திடுமா. 4வது மாதத்தில அவன் 6 தங்கா திம்பாளா. நாதனையே தஞ்சமென்று 5வது மாதத்தில அறவயிறு பூரணமா. அவ அங்கமெல்லாம் தங்க நிறாரோ. 6வது மாதத்தில ஆண்டவனை தஞ்சம் என்பாள். 7வது மாதத்தில இளவுடம்பு சூளானாளே. 8வது மாதத்தில அந்த புலக்கோடி பெண்ணவளோடு திட்டு முட்டா வருகுதென்பாள். 9ஆம் மாதத்தில ஓல போல சுழலுதாள. 10வது மாதத்தில பரிபூரண கர்ப்பத்தில அவ பாய் போட்டா படுக்க மாட்டா. இருந்தாலும் இருக்க மாட்டாள். எழுந்திருச்சு நடக்க மாட்டாள். அவ படுத்தாலும் படுக்க மாட்டா. படுத்தாலும் படுக்க மாட்டா. அங்க பாய் விரித்தா தூங்க மாட்டா. போட்டா தூங்க மாட்டாளு. 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாய் இருக்கிறாள் புலக்கொடி பெண்ணானவள். 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாய் இருக்கும்போது அப்ப மாந்திரவாதி காளி பெரும்புளையனுக்கு
அந்த கொட்டாரக்கரை ராமராஜ மன்னா காணிகாட்சியாக சில நிலங்களை கொடுத்திருந்தார். ஆமா, அந்த காலத்துல தொழில்ல சிறந்தவங்களுக்கு அந்த ஊர்ல உள்ள ராஜாக்கமார் என்ன செய்வாங்க, தொழிலை பாராட்டி 7 ஏக்கர் நிலத்தை காணிகாட்சியா வச்சுக்கோன்னு கொடுப்பாங்க. வச்சுக்கோனா சொந்தமா அதை இது பண்ண முடியாது, அதை வச்சு பயிர் செஞ்சு பழச்சுக்கிடலாம். ஆமா, 7 ஏக்கர் நிலம். ஆமா, அப்பனா எத்தனை குறுக்கும்? 7 ஏக்கரா? 7 ஏக்கர்னா என்னாச்சு? ஒரு ஏக்கருக்கு எத்தனை குறுக்கும்? எனக்கு தெரியாது. ஒரு ஏக்கருக்கு 1.5 குறுக்கும். 7 ஏக்கருக்கு 10.5 குறுக்கும். அப்படி 7 ஏக்கர் நிலத்தையும் காணிகாட்சியாக கொடுத்த போது காக்காட்சி மலைவெளியில் கண்ணாடி போன் சோலையில் நல்ல பருத்தி மாசல், நல்ல கண்ணுல பூ விழுந்திருக்கு. பருத்தி கண்ணுல பருத்தி பருத்தி கண்ணுல பூ விழுந்துருது. அதனால் மாசூல் செய்ய வேண்டும் என்று களை எடுக்க வேண்டும், களை வெட்ட வேண்டும். அந்த மாந்திரவாதி பெரும்புலையனுக்கு பயந்து அந்த நந்தமுனல் ஊர்ல யாருமே வேலைக்கு வர மாட்டாங்க. வேலைக்கு வந்தா இவன் காசு கொடுக்க மாட்டான். அப்படியும் மீறி காசு கேட்டாங்கன்னு வைங்க, மை மாந்திரத்தை வச்சு கை காலம் முடக்கி போடுவான். ஆமா, அதனால் மாந்திரவாதி காளி பெரும்புலையனுக்கு பயந்து யாருமே வேலைக்கு வரல. அந்த நேரத்துல அப்படி பயந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் 100 நாள் வேலையை பார்த்து போயிட்டாங்க. அப்ப ஊருக்கு எழுஞ்சவன் யாரு? பிள்ளையார் கோயில் ஆண்டிம்பாங்க. ஆமா, அதே மாதிரி கட்டின கணவனுக்கு இழிஞ்சவ யாரு? கட்டின மனைவி தானே. ஆமா, அவதான் பேரு. வேற யாரு வருவா? ஆமா, அடிச்சாலும் பிடிச்சாலும் அவதானே வரணும். ஆமா, வேற என்ன செய்ய? வேற ஆள் கூப்பிட்டா வர முடியாது. பூரா 100 நாள் வேலைக்கு போயிட்டு என்ன செய்ய முடியும்? அப்படியா? அதனால் மாந்திரவாதி காளி பெரும்புலையன் ஆனவன் தன் மனைவியான புலக்கொடியை வந்து அழைத்தான். அடியே புலக்கொடி, நம்ம காக்காட்சி மலைவளையில மாசூல் செய்ய வேண்டும். செய்யணும், வேலை கிடைக்க இனிமேதான் வரும். கடங்க போட்டு கொண்டாங்க, போட்டு வாங்க. இன்னும் ஒரு காப்பி வேங்க 2 பேர் போனாங்க. வாங்க போயிட்டாங்க. அப்பேற்பட்ட மாந்திரவாதி காளி பெரும்புலையன் தன் மனைவியான புலக்கொடியை அழைத்தான். அடியே புலக்கொடி, நம்ம காக்காட்சி மலைவளையில மாசூல் செய்ய வேண்டும். அதனால் நீ வந்து நாள் செஞ்சுட்டு போக வேண்டும் என்றார். அப்ப பார்த்தா அட சண்டாள பாவி, நானே 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாய் இருக்கேன். இந்த நேரத்துல போய் நீ என்னைய மாசூல் செய்ய கூப்பிடுதிய, என்னால வர முடியாது என்று புலக்கொடியானவள் சொன்னான். அப்ப பார்த்தான் மாந்திரவாதி காளி பெரும்புலையன் என்ன செய்கிறான். விளக்கொடி, நீ இப்போது என்னோடு வரவில்லை என்றால் என் மயமாந்திரத்தை வச்சு உன் கருவை அழிச்சு விடுவேன். அழிச்சிருவேன். எத்த பிள்ளையே அழிப்பானே, அவன்லாம் ஒரு மனுஷனா? அவன் ஒரு செஞ்சாலும் செஞ்சிருவாம்மா. அதனால் பார்த்தார் புலக்கொடியானவள், இவன் மை மாந்திரத்தை வச்சு நம்ம கர்ப்பத்தை அழிச்சிருவான் பாவி. வேற வழியே இல்லாமல் தன்னோடு வாரேன் என்று சம்மதித்து அந்த புலக்கொடி பெண்ணானவளும் என்னம்மா கஞ்சி பானையை தலையில வைத்தா. நல்ல பன்னர்வாள தோல்ல போட்டு காக்காட்சி மலைவிளைக்கு களை செய்வதற்காக வருகிறார். அப்படி இருவேர்களும் வந்த போது அந்த புலக்கொடி பெண்ணானவள் அப்படி மாந்திரவாதி பெரும்புலையன் தன் மனைவியை அழைத்து காக்காட்சி மலைவிளைக்கு வந்தான்.
அப்படி காக்காச்சி மலை விலைக்கு வந்தபோது அந்த புலக்கோடி பெண்ணானவள் களை எடுத்தா பாருங்க. அவளோ 10 மாதம் முற்றும் பெற்று பரிபூரண கர்ப்பமாய் இருக்கிறாள். அப்படி பரிபூரண கர்ப்பமாய் இருக்கும் போது அந்த புலக்கோடி பெண்ணானவள் வாதம் கொண்டு வயிறு உழைந்து அவளுக்கு வயிறு வெளி வந்த உடனே அவ எப்படி என்ன செய்தா தெரியுமா? வாதம் கொண்டு வயிறு உழைந்து அந்த புலக்கோடியாள் பெண்ணாவளோ அவ இடுப்பறிந்தாள் குறுக்கறிந்து அவ குறுக்கறிந்து இடுப்பறிந்தா வாதம் கொண்டு வயிறுளைந்து நிறை மாத கர்ப்பிணியாய் இருந்தாள். அப்ப பார்த்தான் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் இந்த காக்காச்சி மலவளையில் யாரேனும் இருக்கிறார்களா என்று மை போட்டு பார்த்தான். அப்படி மை போட்டு பார்க்கும் போது என் குத்துப்பாறை இசைக்கு அம்மா குளவை போட்டு வருகிறார். அடே மாந்திரவாதி காளி பெரும்புளையா, என்னை அழைத்த விவரம் என்னடா? அம்மா இசைக்கு அம்மா, என்னுடைய மனைவியான புலக்கொடியானவள் உன்னுடைய அருளால கர்ப்பமாய் இருந்து பரிபூரண கர்ப்பமானாள். அவளுக்கு இப்ப வயிறு வலி வந்து விட்டது. நீ தான் என் மனைவிக்கு பிரசவம் பார்க்க வேண்டும். அப்படி உன் மனைவிக்கு நான் பேர்காலம் பார்க்க வேண்டும் என்றால் என்னுடைய பெயரை பிறந்த குழந்தைக்கு நீ வைக்க வேண்டும் என்று குத்துப்பாறை இசக்கியம்மன் கேட்டபோது எந்த குழந்தை பிறந்தாலும் உன்னுடைய பெயரை நான் வைக்கேன் என்று சொன்னபோது அந்த குத்துப்பாறை இசக்கியம்மா அங்க குத்துப்பாறை இசக்கியம்மா அந்த புலக்கொடியால் பெண்ணாளுக்கு பேருகாலம் பார்ப்பாளே பேருகாலம் பார்க்கும் போது அந்த புலக்கொடியால் பெண்ணாவளோ வாதம் கொண்டு வயருளைந்து இசக்கி அம்மன் அருளாளே ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தார். அங்க பெண் குழந்தை வந்து பிறந்த போது குத்துப்பாறை இசைக்கு அம்மா பிறந்த அந்த குழந்தைக்குத்தான் அவ தொப்புள் கொடியதுவோ தானறுத்து அவ மாவு கொடிய தான் வலித்து கொப்புள் கொடி அறுத்தா பார்த்தால் என் தாயான குத்துப்பாறை இசைக்கு அம்மா மாந்திரவாதி காளி பெரும்புளையனிடத்தில் டே பெரும்புளையா, உன் மனைவிக்கு பிறந்த குழந்தை பெண் குழந்தையடா. பெண் குழந்தையாக பிறந்தாலும் அது மாலை சுத்தி பிறந்ததனால உன் மாளிகைக்கு ஆகாதடா. கொடி சுத்தி பிறந்ததனால உன் குடும்பத்திற்கே ஆகாதடா என்று குத்துப்பாறை இசக்கியம்மன் சொன்னபோது அம்மா இசக்கியம்மா, அந்த குழந்தை மாவோடு பிறந்தா என்ன கொடியோடு பிறந்தா என்ன? எனக்கு குழந்தை இல்லை என்ற பட்டம் நீங்கினால் போதும், அதனால அந்த குழந்தை எப்படி பிறந்தா எனக்கு என்ன என்றார். அப்ப பார்த்தால் என் தாயான இசக்கி அம்மா சண்டாள பாவி, இப்பவே இவ்வளவு திமிரா பேசுதான். இந்த குழந்தைய வீட்டுக்கு கொண்டு போனோம்னா நம்ம பேரை வைப்பானா வைக்க மாட்டானா அதனால இங்கேயே இந்த குழந்தைக்கு நாம் பெயர் நாமத்தை வாங்க வேண்டும் என்று அடே பெரும்புளையா, எந்த குழந்தை பிறந்தாலும் என்னுடைய பெயரை வைப்பேன் என்று சொன்னாயே. அதனால் பெண் குழந்தை பிறந்தது அல்லவா, இந்த குழந்தைக்கு என்னுடைய பெயரை நீ வைக்கவில்லை என்றால் உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் என்றாள். அப்ப பார்த்தான் மாந்திரவாதி பெரும்புளையன், உன்னுடைய பெயரையே இந்த குழந்தைக்கு வைப்பேன் என்று அவ மாவு கொடியோடு பிறந்ததனாலையும் இசைக்கு அம்மன் வந்து பேர்காலம் பார்த்ததனாலையும் மாவி சைக்கி பெயர் நான் கொடுப்பாளா
கொண்டு வந்து அவ குளிப்பாட்டி நீராட்டி சேனையதோ தானோ போட்டு பிறந்த அந்த குழந்தைக்கு சீரோடும் சிறப்போடும் ஐயா சிறப்போடும் அவ செல்வமாக வளர்த்துவாரா சிறப்போடு என்று பெயர் கொடுத்து தன்னுடைய அரண்மனைக்கு மனைவி மக்களையும் அழைத்து கொண்டு வந்தான். பிறந்த குழந்தையை குளிப்பாட்டி நீராட்டி சேனைகள் ஊட்டி பெண் குழந்தை பிறந்தது அல்லவா? முதல் குழந்தை பெண் குழந்தை பிறந்தா என்ன சொல்லுவாங்க? தரையதில விட்டோமானா கண்டைக்கால் நோகும் என்று பூமியில விட்டோமானா பொற்பாதம் நோகும் என்று தோளதில தொட்டில் கட்டி தொடையதில நடை வளர்த்து மார்போடு தொட்டில் கட்டி மடியதில நடைவள அங்க சீரோடும் சிறப்போடு வளர்த்து வரும் நாளையில அந்த மாவிசைக்கு பெண்கோடிக்கு ஒன்று நல்ல வயதனில அவ ஊந்து விளையாடுதாள் இரண்டு நல்ல வயதனில அவ இருந்து விளையாடுவாள் மூன்று நல்ல வயதனில் அங்க முடியிறக்கி காது குத்தி அங்க காது குத்தி கடுக்கமிட்டு கைக்கு தங்க காப்பு போட்டு நாலு நல்ல வயதுமாச்சு வயதாச்சு நடந்து விளையாடுவாள் ஆடிவாரா விளையாடிவாள் வயதாச்சு வயதாச்சு அவன் விளையாடுவா 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 பெண்கோடியும் ஐந்து நல்ல வயதனில் அறிவுக்களை படிப்பாள் ஆறு நல்ல வயதனில் ஆயகளை படிப்பாள் ஏழு நல்ல வயதனில் என் சுவடி படிப்பாள் எட்டு நல்ல வயதனில் எட்டு பாடம் அது எழுதுவாளாள் ஒன்பது வயதனில் ஓலை சுவடியதும் எழுதுவாள் 10 12 வயதுக்குள்ள 12 வயதுக்குள்ள அவ பலகளையும் படிப்பாராள் படித்து முடித்தால் மாவிசைக்கு பெண்ணானவள். அப்படி பல கலைகளையும் கற்று முடிப்பதற்குள் வயது எத்தனை? 16 வயது பருவமங்கையாய் ஆனாள். அப்பா உருண்டு திரண்டு வந்துட்டா. 16 வயதில் பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாய் இருந்தார். அப்படி புஷ்பவதி பெண்ணாய் இருக்கும் போது அந்த மாவிசைக்கு பெண்கோடியானவள் எப்பேற்பட்ட அழகு அவ எப்படி இருக்கா? எப்படி மாவிசைக்கு அளவுக்கு சொல்லவா வேணும்? அப்பா 16 வயசுனா சொல்லவா வேணும்? 16 வயது பருவ மங்கையா இருக்கும் போது அந்த மாவிசைக்கு பெண்கொடியானவள் அள்ளி மலர் பூத்ததை அள்ளி மலர் பூத்ததை அருங்கிளியால் பூத்திருக்க செங்கரும்பு பூத்ததை சேயிழையால் பூத்திருக்க
முல்லை மலர் பூத்ததை மொய்குழலால் பூத்திருக்க கனகாமரம் பூத்ததை கட்டழகி பூத்திருக்க ரோஜாப்பு பூத்ததை போ ரோஜாப்பு பூத்ததை போ ராசாத்தி பூத்திருக்க ராசாத்தி பூத்திருக்காளே புஷ்பவதி பெண்ணுமான புஷ்பவதி பெண்ணுமாகி மாவிசைக்கு வெண்கோடியா அவ பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி அவ கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி செக்க நல்ல சிவப்பழகி செந்தூர பொட்டழகி அவ வங்கி நல்ல தலையழகி வாடாமல்லி திறமழகி அவ கோர நல்ல தலையழகி அவ கோர நல்ல தலையழகி மாவிசைக்கு குங்கு முக பொட்டழகி பெண்கொடியானவள் அவ பெண்ணுக்கான பெண்ணழகி பேடை கொண்ட மயிலழகி கண்ணுக்கான கண்ணழகி காது மூக்கு வடிவழகி அப்பேற்பட்ட மாவிசைக்கு பெண்கொடியானவள் இன்னும் இப்பேற்பட்ட அழகு தெரியுமா எப்படி மாவிசைக்கு பெண்கோடியால் மாவிசைக்கு பெண்கோடியால் அவ ஓலை பூ செய்யலில ஒரு பாவம் தலையழகா வேப்பையில செய்யலில மேல் புருவம் ரெண்டழகு ரெண்ட மீன் செய்யலில கிளிமொழியால் கண்கள் ரெண்டும் கருங்குருவி வாழு போல கட்டழகி இமையழகோ எருநச்சி புருவங்களா எழுத்தாணி மூக்குகளா மஞ்சன பெட்டி போல மங்கையவா நாடிகளா கோவை நல்ல பழம் போல கொம்பனையால் உதடழகா கமுகங்கோல சாய்ந்ததை கட்டழகி கழுத்தழகா கட்டி நல்ல கரும்பு போல கைமணியால் கையழகோ அவரணத்து செய்யலில ஐந்து நல்ல விரலழகோ பைத்தனத்து செய்யலில பத்து நல்ல விரலழகோ இளைவாளை தண்டு போல அவளுடைய காலழகோ ஆமவோடு செய்யலில ஆமவோடு செய்யலில அவளுடைய பாதம் ரெண்டும் அவருடைய பாதர
மாவிசைக்கு பெண்கொடியாளுக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்றி சடங்கு சம்பிரதாயங்களை கழிக்க வேண்டும். அதனால் மாந்திரவாதி காளி பெரும்புலையன் தன்னுடைய புலையன்மார் கூட்டத்திற்கெல்லாம் அறிக்கையை தெரிவித்து தன் மகளுக்கு சடங்கு சம்பிரதாயங்களை கழிக்க வேண்டும் என்று ஆத்து தண்ணி கொண்டு வந்தால் ஐரை செத்து மிதக்கும், குளத்து தண்ணி கொண்டு வந்தால் கொக்கு எச்சம் போட்டிருக்கும், ஊத்து தண்ணி கொண்டு வந்தால் உழுவை செத்து மிதக்கும், ஆளிரங்கா கஜமதிலே ஆண்நலையும் பெண்ணலையும் அன்போடு வருகுது. அதில் பெண்ணலையில் தண்ணீர் கொண்டு வந்து பெருமையோடு ஊற்றினார். பெருமையோடு ஊற்றி சடங்கு சம்பிரதாயங்களை கழித்து தன் மகா அழகிலே சிறந்தவளாய் இருக்கிறாள். அதனால் ஊரார் கண்ணு பட்டுதுன்னா நம்ம பிள்ளைக்கு ஆகாத கண்டிஸ்டிக்கு கல்லறைக்கு மிஞ்சலாம், கண்டிஸ்டிக்கு மிஞ்சவே முடியாது. முடியாது. அப்படியா? கந்தட்டியா செந்தட்டியா? அவருக்கு 3 காது. உடுக்குக்காருக்கு ஒண்ணு இடது காது, ஒண்ணு வலது காது, இன்னொரு காது கேட்காது. அதுக்கு தான் நம்ம கந்தட்டிங்க, அவர் செந்தட்டிங்க. ஆமா. அதனால் தன் மகளாகிய மாவிசைக்கு பெண்கொடியாளுக்கு ஊராறு கண் பட்டுதானால் நாம் குழந்தைக்கு ஆகாது, கல்லறைக்கு மிஞ்சலாம், கண்டிஸ்டிக்கு மிஞ்ச முடியாது. அதனால் 7 அறைக்கும் கீழ் அறையை கட்டி ஊடறையில நம் குழந்தையை வைக்க வேண்டும் என்று 7 அறையும் கீழறையை கட்டி 7 அடுக்கு மாளிகைகள் ஊரடுக்கில் தன் மாவிசைக்கே வைத்தான். தன் மகள் ஒத்தையிலே இருப்பாள் அல்லவா? அந்த காலத்துல இந்த செல்போனு, லேப்டாப்பு, கம்ப்யூட்டர் எல்லாம் கிடையாது. எலக்ட்ரீஷியன் மூலியமா எந்த ஒரு பொருளும் கிடையாது. அதனால் தன் மகளுக்கு தோழி பெண்களை கொடுக்க வேண்டும் என்று 7-8 தோழி பெண்களை தன் மகளுக்கான மாவிசைக்கு கொண்டு வந்து கொடுத்தான். கூடவே வச்சுட்டாங்க. அப்படி 7 தோழி பெண்களுக்கும் எஜமானி தோழி பெண்ணான செங்கமலமும் என்ன மாவிசைக்கு பெண்ணவளும் தோழி பெண்களோடு சேர்ந்து 7 அறையில் ஊடடையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது அதாவது கூட சேர்ந்த அவ சும்மா இருந்தாலும் கூட சேர்ந்த பிள்ளைங்க இருக்க விடாதும்பாங்க. அவ நல்ல பிள்ளையா இருந்தாலும் கூட இருக்க விடாது, ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு போயிருவாங்கல்ல. ஆமா. அதனால் 7 தோழி பெண்ணுக்கும் எஜமான் தோழி பெண்ணான செங்கமலமானவள் மாவிசைக்கு கிட்ட வந்து, அக்கா மாவிசைக்கு உங்க அப்பாவாகிய மாந்திரவாதி காளி பெரும்புலையன் 400 புலையனுக்கும் நாட்டாமையா இருக்கவரு, ஒரு நாட்டாம மகா இப்படி கையாதுல மூக்குல கழுத்துல ஒண்ணும் இல்லாம இருக்கிய, தங்கத்தை ஒரு போட்டு தங்கத்தை கூட காணுமே, உன் காதுல ஒரு பாசி கூட இல்லையா, பித்தாள பாசி கூட, ஒரு பித்தாள பாசி கூட இல்லாம இப்படி இருக்கிய அக்கா, இருக்கிய உங்க அப்பாட்ட சொல்லி ஒரு கிராண்ட்லயாவது ஒரு கம்மலை வாங்கி போடு. உங்க அப்பாட்ட சொல்லுமா. அததான் சொல்லிருக்காங்க. கிலோ கணக்குல போடலாமே. இப்பதான் சொன்னேன், கல்லறைக்கு மிஞ்சினாலும் கந்திஷ்டிக்கு மிஞ்ச முடியாது. கண்ணெல்லாம் பட்டு எல்லா பணமும் போச்சு. ஆமா, எங்க போச்சுனே தெரியல, விடையே தெரியாம 100 கிராம் தங்கமும் எங்க போச்சுனே தெரியலையே. ஆமா. அதே போன்று மாவிசைக்கு பெண்ணவளிடத்தில் செங்கமலம் ஆனவள் அக்கா உங்க அப்பா கிட்ட சொல்லி ஒரு கம்மலாவது வாங்கி போடு அக்கா, போடுங்க அப்படி சொன்ன உடனே பார்த்தால் மாவிசைக்கு சரி என்னதான் அப்பா ஒரு கம்மல் கூட வாங்கி கொடுக்கலனாலும் பெத்த தகப்பனை யாருக்காவது விட்டு கொடுக்க முடியுமா? முடியாது. விட்டு கொடுக்கவும் கூடாது. அதனால அடியே செங்கமலம், எங்க அப்பா பத்தி என்ன நினைச்ச? என் சடங்கு நான் போட்டிருந்த நகை எல்லாமே என்னுடைய நகை தான். எங்க அப்பா பருத்தி மாசூல் செய்வதற்காக என் நகையை அடமான வச்சு மாசூல் செஞ்சிருக்காரு. பருத்தி விளைஞ்ச உடனே அதை எடுத்து வியாபாரம் பண்ணி எனக்கு நகையா எடுத்து போடுவாரு. எங்க அப்பா நினைச்சாருன்னா கிலோ கணக்குல கொண்டாந்து போடுவாரு. ஆமா, என்ன நினைச்சுக்கிட்டே எங்க அப்பாவை என்று மாவிசைக்கு பெண்கொடியானவள் சொன்ன உடனே அந்த நேரத்துல மாந்திரவாதி காளி பெரும்புலையனும் வந்தாரு. வந்த உடனே என்னதான் தோழிக்கிட்ட அப்பாவை விட்டு கொடுக்காம பேசினாலும் மனசுக்குள்ள ஒரு சின்ன வருத்தம் மாவிசைக்கு பெண்ணவளுக்கு. ஏ அப்பா பெரும்புலையா,
என் கூட சேர்ந்த என் கூட இருந்த தோழி பெண்ணு பார்த்தா என்னை கேவலமா பேசுதா. ஆமா. அதனால எனக்கு ஒரு கம்மல் கூட நீ எடுத்து போடல. நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. தெரியாதுப்பா. எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள ஆமா எனக்கு நகை அலங்காரம் செய்ய வேண்டும். எனக்கு எப்பேற்பட்ட நகை வேணும் தெரியுமா? எப்படி? தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்பொலியும் எனக்கு வேணும். தங்கப்புரை எனக்கு வேணும், தலப்புரையும் எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், சரப்பொலியும் எனக்கு வேணும். தங்கப்பட்டு சேலை வேணும், தரப்பொலியும் எனக்கு வேணும். நான் அணிவதற்கு நகையும் வேணும், நகையும் வேணும், நகை வேணும், நகையும் வேணும், நகை வேணும். ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆபரணம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். ஆமா போ சொல்ல போ. சொன்ன போது பெரும்புளையன் ஏது சொல்வா. மாமிசைக்கு சொன்ன போது பெரும்புளையன் ஏது செய்வா. என் மகளே என் புலமகளே, என் மகளே புலமகளே, புலமகளே குலமகளே, புலமகளே, குலமகளே. என்னுடைய வார்த்தைகளே, 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 என்னுடைய வார்த்தைகளே, வார்த்தைகளே, வார்த்தைகளே. என் மகளே குலமகளே, குலமகளே, குலமகளே. ஆமம்மோ வார்த்தைகளே, வார்த்தைகளே. என்னுடைய வார்த்தைகள், வார்த்தைகள். என்று மாவிசைக்கு பெண்கொடியானவள் தங்க நகை எனக்கு வேணும், அம்மா சரிகப்பட்டு சேலை வேணும், வேணும் போ. நான் அணிவதற்கு எனக்கு ஆபரணம் வேணும். ஆமா நீ எங்க போய் களவாண்டு வருவியே எனக்கு தெரியாது. தெரியாதுப்பா. எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு நகை வேணும் என்று கேட்ட உடனே ஆமா அப்ப பார்த்தால் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் நம்ம மகாலும் நம்ம கிட்ட நகை வேணும் நகை வேணும்னு கேட்கால. நாட்டுல பஞ்சமும் வந்துருச்சு. ஆமா வந்துட்டு. ஆமா பஞ்சத்தையும் தீக்கணும், ஆமா மகளுக்கு நகையும் எடுத்து கொடுக்கணும். அதனால என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? களம் வாங்கத்தான் போகணும். என்ன செய்ய? ஆமா களம் வாங்க தான் போகணும் என்று தன் மனதிலே எண்ணிக்கொண்டு அந்த மாந்திரவாதி காளி பெரும்புளையன் தன் தம்பியான இசைக்கு முத்து புலையனை அழைத்தான். அப்பா என் தம்பி இங்க வா. வாங்க வாங்க. ஆமா என்று அஞ்சனா மையெடுத்து ஆரோட்ட சிமிழ் எடுத்தான். நல்ல வெத்தலையில மைய தடவி தம்பி கிட்ட காமிச்சான். இந்த மையில உனக்கு எங்கேயாவது திரவியம் இருக்கான்னு பார்த்து சொல்லு. பார்த்து சொல்லு, பார்த்து சொல்லு, நல்லா பார்த்து சொல்லுப்பா. அம்மா இவனுக்கு மேல் வெத்தலையில மைய தடவி சரி தம்பி கையில கொடுத்தா நல்ல தெளிவா இருக்கும். கண்ணு இளங்கண்ணு சரிதான். எதுக்கு தம்பிய கூப்பிட்டு பார்க்க சொன்னா தெரியுமா? எதுக்குமா? வெத்தலையில மை தடவி பார்க்கறதா இருந்தா நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாதான். தெரியாதோ? சின்ன பிள்ளைங்க கண்ணுக்கு தான் அது தெரியும். ஓ அப்படி. ஆமா இளங்கண்ணுக்கு தான் தெரியும். அதனால் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் தன் தம்பியை அழைத்து பார்க்க சொன்னான். அப்படி வெத்தலையில் மை தடவி பார்க்கும் போது அண்ணா காளி பெரும்புளையா இந்த வெத்தலையில எனக்கு தெரியுது. என்ன தெரியுது தெரியுமா? கொட்டாரக்கரை பகவதி அம்மன் வாசலில் 7 கிடார திரவியம் எனக்கு தெரியுது. அந்த 7 கிடார திரவியத்தை ஓங்கின கையும் உருவின வாளுமா மாயாண்டி சுடல தெய்வம் காவலும் தெரியுது. தெரியுது. ஆமா அங்க ஒரு பொல்லாத தேவதை இருக்கு. ஆமா என்று இசைக்கு முத்து பழையன் சொன்ன உடனே மைய கொண்டானு புடுங்கனான். சரி நல்லா பாருப்பா, நல்லா பாரு. அது என்னடா என்ன சொரூபத்துல இருக்கு? அது ஆங்கார சொரூபத்துல இருக்கு. ஓங்கன கையோடும் அது என்ன ஒரு தேவதையா? ஆமா அது எங்க இருந்து வந்திருக்கு தெரியாதுல. பாரு 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 அது எங்க இருந்து தேவதை வந்திருக்கப்பா? கைலாசத்துல இருந்து வந்திருக்கு. அப்படியா? ஆமா இப்ப சும்மா கொட்டாரக்கரையில இருக்கு. கொட்டாரக்கரையில நிக்கான், கொட்டாரக்கரையில காவலுக்கு நிக்கான்.
அப்ப இசைமுத்து பழையன் சொன்ன உடனே ஆமா மைய வாங்கினா சரி தம்பி மைய பாக்கிறது மட்டும்தான் உன் வேலை வேலை திரவியத்தை எடுக்கிறது என்னோட வேலை வேலை ஆமா ஆமா என்று மாந்திரவாதி காளி பெரும்புளையன் ஆமா திரவியத்தை நாம் களவு செய்ய வேண்டும் என்று 7 பொதிமாடையும் பத்தி கொண்டு கொட்டாரக்கரை பகவதியம்மன் வாசலுக்கு வருகிறான் அப்படி வரும்போது திரவியத்தை களவாங்கணும் மாயாண்டி காவல் இருக்கு இந்த மாயாண்டியை இங்க விட்டு நம்ம விரட்டினாதான் திரவியத்தை நம்ம எடுக்க முடியும் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் மாயாண்டி சுடலைக்கு என்னது பிடிக்கும் மையான வேட்டைனா ரொம்ப பிடிக்கும் ஆமா மையான கரை எதில மாண்டபன வேகும் போது மல்லிய பூவா மணக்கும் ஆமா அந்த மணத்தை பார்த்த உடனே ஓடிடுவான் சுடல அப்படி என் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் மனதிலே எண்ணிக்கொண்டு மாயாண்டி சுடலையை எப்படி வேட்டைக்கு அனுப்பினான் தெரியுமா எப்படி மாந்திரவாதி பெரும்புளையா மாந்திரவாதி பெரும்புளையா அஞ்சனா மையெடுத்து அங்க கூடலூர் மையானத்தில் 8 மாத கர்ப்பிணியை அவன் மை போட்டு வேக வைத்தான் அங்க மாண்டபீனம் வேகும் போது என் மாயாண்டி சுடலைக்குத்தான் அது மல்லிகப்பூ மணக்குதையா அங்க செத்த வீணம் வேகும் போது செஞ்சுடல மாயாண்டிக்கு அது செண்பகப்பூ மணக்குதையா அது செண்பகப்பூ மணக்குதையா மணக்குதையா இறந்த வீணா வேகும் போது அது இருவாச்சியா மணக்குதையா மையான கரை இதுல மாண்டபின வேகும் போது அப்படியே மல்லிகை பூவா மனம் வந்து மணக்கு அப்ப பார்த்தாரு என் மாயாண்டி சுடல நம்ம கொட்டாரக்கரை பகவதியம்மன் வாசல்ல பச்சரிசி சாதம் சாப்பிட்டு பாதி வயிறு கூட நிறையல ஆமா நம்ம அதனால் மாயாணம் சென்று மாண்டபினத்தை திங்க வேண்டும் என்று என் மாயாண்டி சுடலை கொட்டாரக்கரை பகவதியம்மனுக்கு தெரியாம குடலூர் மையானத்துக்கு வந்தார் அப்ப பார்த்தான் மாந்திரவாதி காளி பெரும்புளையன் இதுதான் தர்க்க சமயம் என்று திரவியத்தை களவு செய்து வந்தான் அப்ப பார்த்தாள் என் தாயான பகவதி அம்மா டேய் பெரும்புளையா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா 7 கிடார திரவியத்தை களவு செய்ய வருவாய் மகன் காவல் இருக்கும்போது நீ வந்திருக்கிய ஆமா